இடையூறுகளை தாண்டி போய் அதை அடைகிறோம், வெல்லுகிறோம். இதை பார்க்கும் போது கடவுளுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அவன் பார்க்கறவன் சொல்லுவான், என்னமோ ஆயிருக்குதா மனுஷனுக்கு, இப்படி இருக்க மாட்டான். இப்ப அப்படி இருக்கிறான். உள்ள கடவுள் வந்துட்டாரு, கடவுள் அவனை நடத்துறாரு, உன்னதமான லட்சியங்களை நோக்கங்களை அவனுக்கு தர்றாரு. அவன் அதனாலதான் உயர்றான். அவனுடைய கடவுள் பெரியவர், அவனை எங்கேயோ கூட்டு போறாரு, அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறார்ன்றத வெளியே தெரியணும். அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே, அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே, அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே, ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா இன்னொரு முறை பாடும், ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன்றது ஆங்கிலத்தில் சர்வன்ட்னே வருது. ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன்.
ஊழியக்காரருக்கும், அதாவது சர்வன்ஸ் அப்படி சொன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஏன்னா ஊழியக்காரனா நம்ம என்ன ஊழியஞ்செய்யறாளுங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஊழியக்காரன்னா இங்க சர்வன்ட் அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது, வேலைக்காரன், அது பெட்டர். அப்படியே நம்ம சொல்லுவோம். பாருங்க, நான் உங்களை வேலைக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. வேலைக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்ப பாருங்க, வேலைக்காரருக்கும் சிநேகிதனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. வேலைக்காரன் எல்லாம் ஜாப் ஓரியன்டா இருக்கிறான். அவனுக்கு என்னன்னா, ஐயா சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இதை செஞ்சிடணும். காரை கழுவு சொல்லியிருக்காரு, அவர் வரதுக்குள்ள பார்ப்பாரு, காரை கழுவி வைக்கணும். சமைக்க சொல்லியிருக்காரு, செய்யணும். இதை சமைக்க சொல்லியிருக்காரு, அதை நான் செய்வான். அதில் தான் அவன் கவனமாக இருக்கிறான். ஆனால் அவன் இந்த அவனுடைய முதலாளி, அவனுடைய எஜமான், அவனுடைய பிஸ்னஸ் குறித்த காரியங்கள், ஆழமான காரியங்கள் ஒன்றும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன தெரியும்? காரை கழுவணுன்னாரு, சமைக்க வச்சு சொன்னார், கிளீன் பண்ண சொன்னார், இவ்வளோதான் தெரியும் மொழியா. அவரை பற்றி அவருடைய பிஸ்னஸில் நடக்கிற ஆழமான காரியங்கள் ஒன்றும் அவருக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு காலையில் எத்தனை மணிக்கு காஃபி கொடுத்தா பிடிக்கும், காலையில் என்ன சாப்பிடுவீங்க, சாயந்தரம் என்ன சாப்பிடுவீங்க, அதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதெல்லாம் அவன் தெரிஞ்சு வச்சிருப்பான். எது பிடிக்கும் எது பிடிக்காது உங்களுக்கு, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்பான். ஆனால் உங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும்போது உங்களை ஆறுதல் படுத்துவான் அவன் வேலைக்காரன். நம்ம ஊரில் நல்லா வழங்கும், நம்ம ஏன்னா வேலைக்காரங்களாம் வச்சிருக்கோம் இல்லையா. உங்க மனசுக்கு கஷ்டமா இருந்தா வேலைக்காரன்ட்டு ஆறுதலை தெரிவிங்க நீங்க கிடையாது. உங்க குடும்ப கஷ்டங்கள்லாம் இருந்ததுன்னா அவன்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவீங்க நீங்க கிடையாது. ஒரு காஃபி கொடுதான் கொடுப்பான், அவ்வளவுதான். அவன் கொஞ்சம் தண்ணி கொண்டா என்ன கொண்டாடுவான், அவ்வளவுதான் அவன் ஒழிய. உங்களுக்கு உங்க மனைவிக்கு பிரச்சனை அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா? இங்க வாப்பா, இவ அப்படி பண்ணிட்டு இருக்கிறாப்பான்னு டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா மூளை கோளாறுன்னு அர்த்தம் இல்லையா? பண்ண மாட்டோம். ஏன்னா வேலைக்காரன் அவன் வேலைக்காரன், அவன் சிநேகிதன் கிடையாது. அதே உங்களுக்கு நல்ல நெருங்கிய நண்பன்றதான்னா என்ன பண்ணுவோம்? நம்முடைய ஆழமான பிரச்சனைகள், நம்முடைய தொழிலில், நம்முடைய வேலையில், நம்முடைய உலகத்தில், நம்முடைய குடும்பத்தில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், அது இது போராட்டங்கள், நம்மளுக்கு வந்திருக்கிற இன்னல்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் அவங்களோட சில நேரத்தில் பகிர்ந்து கொள்வோம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்மகிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆழமாவர்கள்ட்ட நாம் பகிர்ந்து கொள்வோம். அப்போ கர்த்தர் எப்படி நம்மளை வச்சிருக்கிறாரா? நம்மளை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வச்சிருக்கிறார். கர்த்தர் அவருடைய உள்ளத்தை திறந்து நம்மளோட எல்லா காரியங்களும் பேசுகிறாரு. நம்முடைய உள்ளத்தை கர்த்தரோட திறந்து எல்லாத்தையும் பேசுகிறோம். அவர் ஏதோ இது வச்சிட்டு இருக்க மாதிரி, ரிமோட் வச்சிட்டு இருக்க மாதிரி அழுத்த நாம செய்யற ரோபாட் கிடையாது. சும்மா அவர் சொன்னார் நான் செஞ்சேன் அப்படி கிடையாது. நம்ம ஒரு சிநேகிதரை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளத்தை நம்மிடத்துல திறக்கிறாரு, நம்முடைய உள்ளத்தை நாம் அவரிடத்துல திறக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பண்றீங்க? கதவு சாத்திட்டு ஜெபம் பண்றீங்க இல்லையா? ஏன்னா ஆண்டவர்கிட்ட அதை கொண்டு போறீங்க இல்லையா? ஆறுதலுக்கு எங்க போறீங்க? அவர்கிட்ட போறீங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வுக்கு எங்க போறீங்க? அவர்கிட்ட போறீங்க இல்லையா? ஒரு குழப்பமான சூழ்நிலையில அதை சால்வ் பண்றதுக்கு எங்க போறீங்க? அவர்கிட்ட போறீங்க. மனக்குமரலுக்கு எங்க போறீங்க? அங்க அவர்கிட்ட தான் போறீங்க. மனுஷர்களோட போறது கிடையாது, அவர்கிட்ட போறோம். ஏன்னா அவர் ரொம்ப சரியான ஆள். அவரை காட்டில ஒரு பெரிய நண்பன் நமக்கு இருக்கவே முடியாது. அப்படிப்பட்டவன் தான் கிறிஸ்தவன். அப்ப கர்த்தரும் நம்மளை நண்பனா பார்க்கிறாரு, நாமும் அவரை ஒரு நண்பரை போல ஆபிரகாம் பார்த்தது போலதான் பார்க்க வேண்டும். பாருங்க, எஜமான் செய்கிறது அறிய மாட்டான் வேலைக்காரன். நான் உங்கள் சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பிதா என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஏன்னா நான் ஃப்ரெண்டு உனக்கு, நீ என் வேலைக்காரன் இல்லை, நான் உன்னை எஜமான் இல்லை. பிதா சொன்னதெல்லாம் உனக்கு அப்படியே சொல்லியிருக்கேன். ஏன்னா நீ நான் ஃப்ரெண்டுப்பா, எல்லாத்தையும் உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார். 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை நான் செய்வேன். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அப்ப நீ ஒண்ணும் கேட்க கூடாது. நீ எதை கேட்டாலும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல அவர். சில அப்படி நினைச்சு நம்ம ஒண்ணுமே கேட்க கூடாது கிடையாது. அவரே சொல்றாரு, நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்கிறார். எதை வேணாலும் நான் உனக்கு. அப்ப பாருங்க, நம்முடைய விருப்பங்களை எப்படி மதிக்கிறார் பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதே மாதிரி சொல்றாரு,
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். சொல்லியிருப்பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்படிப்பட்ட ஆள் என்னத்தை கேட்பான்? அவருடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய நோக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி, இல்லையா? அவன் கேட்கறது விகற்பமா இருக்காது, அதுக்கு டோட்டலா விரோதமா இருக்காது. கர்த்தருடைய நோக்கங்களுக்கும் அதுக்கும் விரோதமான ஒன்றாய் இருக்காது. இன் லைன் வித் தி வேர்ட், இன் லைன் வித் காட்ஸ் பர்பசஸ். தேவனுடைய நோக்கங்கள், விருப்பங்கள், அவருடைய சித்தம் அதோடு ஒத்து போறதா தான் அவன் கேட்பான். ஏன்னா அவருடைய வார்த்தை இவனிலும் இவன் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களும் நிலைத்திருந்தால் அப்படின்னு இருக்கு. அப்ப பாருங்க, அப்ப அதான் கிறிஸ்தவன். நாம் அவரில் இருக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குது. நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், வார்த்தை நமக்குள்ள இருக்குது. நீங்க எதை கேட்டாலும் நான் செய்யறேன்ற. அப்ப பாருங்க, வேத வசனத்தை பற்றி பேசணும். வேத வசனம் எப்படி வேலை செய்து பாருங்க. அவருடைய வார்த்தை நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்முடைய மனதை எந்த அளவுக்கு புதுப்பிக்குது பாருங்க. நம்முடைய மனது டோட்டலா எப்பவுமே யோசிக்கிறது, தீர்மானிக்கிறதெல்லாம் எதை வச்சு தீர்மானிக்கிறது? நானும் அவரும் ஒன்னா இருக்கிறோம், நாங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ், ஒன்னா செய்யறோம். நான் ஏதோ தனியா ஏங்கிட்டு, நான் எதையோ உன்னை தனியா பர்சியூ பண்ணிட்டு, நான் எதையோ உன்னை தனியா நாடி தேடி ஓடி அதை செஞ்சிட்டு. அவர் என்ன எதுக்காக இங்க வச்சிருக்கிறார்? அவரோடு கூட நான் செஞ்சேன். அவர் உடன் வேலைக்காரன், நான் உடன் ஊழியக்காரன், நான் அவரோடு கூட சேர்ந்து செய்யறேன். நான் அவருக்கு முக்கியம். அவர் இல்லாம நான் ஒண்ணு செய்யவும் முடியாது. அப்ப எல்லா திங்கிங்கும், எல்லா டிசிஷனும், எல்லா யோசனைகளும், எல்லா தீர்மானங்களும், எல்லா விருப்பங்களும் அதன் அடிப்படையில் ஆகிவிடுகிறது. அதனால தான் சொல்றாரு, நீ எதை வேணாங்கள் நான் தரேன்றார். பாருங்க, ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆளை நாம இது பண்றோம், கமிஷன் பண்றோம், போய் இதை நிறைவேற்றுங்க. அப்ப என்ன சொல்றோம்? அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் கேட்குறேன் நான் தர்றேன். இதுதான் இப்ப செய்ய போறோம், நம்ம இதுதான் நம்ம கோலு. நீ என்னுடைய உடன் வேலைக்காரன், உடன் ஊழியக்காரன், என் கூட இருந்து நீ செய்யற, நீ நானும் ஒன்ன சேர்ந்து செய்ய போறோம். இதெல்லாம் பண்ணு, போ, அதை செய்ய. எதாவது வேணா சொல்லு, நான் உனக்கு தர்றேன், என்ன வேணாலும் உனக்கு தர்றேன். அப்படித்தான் சொல்றாரு. அப்ப நாம விரும்பணுமா, விரும்ப வேணாமா? நம்முடைய விருப்பங்கள் முக்கியமா, முக்கியம் இல்லையா? நம்முடைய மைண்ட் முக்கியம், நம்முடைய விருப்பம் முக்கியம், நம்முடைய எல்லாமே முக்கியம். பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுவதோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். கேளுங்கிறார், கேளுங்க பெற்றுக் கொள்வீர்கள். இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது எனக்கு என்ன தெரியுது? நான் சில காரியங்களை விரும்பணும், கேட்கணும், நாடணும், அதை மனதில் வைக்கணும். நான் கேட்டா அவர் செய்யறேங்கிறாரு. என்ன ஒரு எந்திரம் மாதிரி பயன்படுத்துறது இல்லை. அவரு தட்னா இப்படி நடக்கிற மாதிரி அப்படி பயன்படுத்துறது இல்லை. ஒரு பப்பட்டான ஸ்ட்ரிங் மாதிரி, இந்த பொம்மை மாதிரி, இந்த கைத்தில் ஆட்டி ஆட்டி பொம்மை பேசுற மாதிரி பண்றான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பப்பட் மாதிரி என்ன வச்சில்ல கடவுள். கடவுள் என்னுடைய விருப்பங்களை அவர் மதிக்கிறவராய் இருக்கிறார். நான் எதை விரும்புகிறேனோ அதை அவர் மதிக்கிறார். ஏன்னா நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது என்பதுதான் இந்த வசனங்களின் சாராம்சம். ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அது ஒன்று ராஜாக்களுக்கு போவோம். 8:15 வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை அவன் சொன்னது. 15ஆம் வசனம், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர் பாருங்க என்ன சொன்னார் கர்த்தர், என்ன நிறைவேற்றினார்? அவர், நான் என் எஜமானாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ண நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியாய் இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆகிலும் கர்த்தரின் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் உன் மனதில் இருந்தது, நல்ல காரியம்தான். பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றான்? கர்த்தர்
இஸ்ரவேல் மத்தியில் அவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக எல்லா இஸ்ரவேல் கோத்திரங்கள் மத்தியில் எல்லாம் ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளவில்லையாம். இங்க கட்டணும் இப்படி கட்டணும் அதெல்லாம் உனக்கு தேவன் தெரிந்து கொள்ளலையாம். அவர் என்ன தெரிந்து கொண்டாரா? தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதை மட்டும்தான் அவர் தெரிந்து கொண்டார். தேவாலயத்தை கட்டணும்னு அவர் ஒன்றும் சொல்லலை, இந்த பட்டணத்தில் கட்டணும்னு சொல்லலை, இப்படி கட்டணும்னு சொல்லலை. தாவீதை அவர் தெரிந்து கொண்டார். ஆனா தாவீதின் உள்ளத்திலே கர்த்தர் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் தாவீதின் இருதயத்தில் இருந்தது. கவனிக்கிறீங்களா? அப்ப தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. தாவீதை தெரிந்து கொண்டா அவன் உள்ளத்துல ஒரு விருப்பம் இருக்குது, கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும். உடனே கர்த்தர் அவனை ரெபியூக் பண்ணாரா? இந்த மாதிரி ஆள் தான் எனக்கு தேவையில்லை. அது என்ன, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ ஒரு விருப்பத்தை உள்ள வச்சிட்டு இருக்கிற. என்கிட்ட வந்தீனா எனக்கு சேவை பண்ண வந்தீனா, எனக்கு வேலை செய்ய வந்தீனா, விருப்பத்தெல்லாம் மேல வச்சுட்டு வா, விருப்பம் இல்லாதவனா வரணும், சன்னியாசி மாதிரி வா அப்படின்னாரா? கிடையாது. அவனுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது பாருங்க, தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு. கர்த்தர் என்ன சொல்றாரு? கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதில் இருந்தது நல்ல காரியம்தான் அப்படிங்கிறார். அவன் விருப்பத்தை மதிக்கிறார் பாருங்க. அதுதான் நான் சொல்றேன். கர்த்தர் கட்ட சொல்லல அவனை. கர்த்தர் எந்த பட்டணத்தையும் தெரிஞ்சுக்கல, இந்த பட்டணத்தில் கட்டு இப்படி கட்டணும்னு சொல்லல. ஆனா இவன் மனசுல ஒரு விருப்பம் தோணுது, கர்த்தருக்கு நான் நல்ல ஆலயத்தை கட்டணும்னு. கர்த்தர் சொல்றாரு, இந்த விருப்பம் உன் மனதில் இருப்பது நல்ல காரியம்தான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நல்ல காரியம் தான். அப்ப நான் உங்களை கேட்கிறேன், உங்களுடைய மனதில் சில விருப்பங்கள் இருக்குதா? அந்த விருப்பங்களை கர்த்தர் பார்த்து இது நல்ல காரியம் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு விருப்பங்கள் இருக்குதா? அதனால சொல்ல, இந்த வீடு எக்ஸாம்பிள் தான். என் குடும்பத்துக்கு நான் ஒரு வீடை வாங்கணும், அங்கே என் குடும்பத்தை நான் வைக்கணும், 11 மாசத்துக்கு ஒருக்க புது வீடு தேடி அலையக்கூடாது, இந்த அலையிறது நிற்கணும், நிம்மதியாக வாழணும், ஒரு நல்ல இடம் வேணும், இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் பெரிய இடமா கொஞ்சம் நல்ல இடமா எனக்கு வேணும் அப்படின்னு விரும்புறது. நான் கேட்குறேன், அப்படி விரும்புனீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து, கர்த்தர் நான் உங்களை ரட்சித்த உடனே பிரசவாக்கத்தில் வீடை கட்டு அப்படின்னாரா? சொல்லியே. இல்லை நீங்க அந்த மாதிரி ஏதாவது வானத்துல சத்தம் கேட்கணும் வெயிட் பண்றீங்களா? ஆண்டவரே, அண்ணா நகரா, கோயம்பேடா, எங்க கட்ட சத்தம் கேக்குதா பாரு. ஒன்னும் சொல்லவே இல்லையே. ஆனா உங்க இருதயத்தில் ஏதாவது இருக்குதா? நான் தான் சொல்ல வரேன். சிலர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது அங்க சத்தம் கேட்குன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, ஏன் உன்னால திங்க் பண்ணவே முடியாதா உன்னாலன்றாரு. ஹலோ, உனக்கு மைண்டே இல்லையா? உனக்கு யோசனையே கிடையாதா? உனக்கு அறிவே நான் கொடுக்கலையா? திங்க் பண்ணக்கூடிய ஒரு மைண்டை தரலையா? ஏன் திங்க் பண்ணக்கூடாது? திங்க் பண்ணி ஒரு நல்ல விருப்பத்தை உனக்குள்ள வைக்க முடியாதா? நல்ல ஒரு இடத்த நீ தீர்மானம் பண்ணி, கர்த்தாவே எனக்கு இப்படி ஒரு இது வேணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நல்ல விருப்பத்தை மனசுல வச்சு உனக்கு சொல்ல தெரியாதான்றார். எத்தனை பேர் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? சில அப்பதான் லைட் அடிக்குது. ஐயோ, சத்தம் இல்லை கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்லல இந்த பட்டணத்துல கட்டுன்னு, நான் சொல்லல ஆலயத்தை கட்டு, நான் கேட்கவும் இல்லை கட்டுன்னு. ஆனா நீ கட்டணும்னு விரும்புற, நல்ல காரியம்ன்றார். நல்லதுதான், கட்டலாம், ஏன் கட்டக்கூடாது? நல்லதுதான், நல்லதுதான். நீ விரும்புற எனக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும், என்னுடைய மகிமைக்காக, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒன்று கட்டணும், என்ன மகிமைப்படுத்தணும் நீ செய்ய விரும்புற. அப்ப நீங்க ஒரு வீடு வாங்க விரும்புனா எதுக்கு வாங்க விரும்புறீங்க? நான் யாருன்னு காமிக்கிறதுக்காகவா? கிடையாது. எதுக்காக? நான் கடவுளுடைய பிள்ளை, நான் வாழுகிற விதம் கடவுளுடைய நாமத்துக்கு மகிமையை உண்டாக்குறோம். நான் எப்படி வாழ்றேங்கிறது ரொம்ப முக்கியம். நான் கேவலமா வாழக்கூடாது, நான் நல்லா வாழணும், முன்ன இருந்ததை விட இன்னும் நல்லா வாழணும், என்னுடைய நோக்கங்கள் உயரணும், என் வாழ்க்கை உயரணும், எல்லா காரியமே உயர்ந்து போகணும். ஏன்னா கடவுள் என் வாழ்க்கையில வந்ததுக்கு என்ன பிரயோஜனம் இல்லைன்னா, முன்ன இருந்ததை விட மோசமாகிறதா வாழ்க்கை? கிடையாது. இதோ அதை விட நல்லாகணும். அப்பதான் கடவுளுடைய நாமத்துக்கு என் மூலமாக மகிமை உண்டாகணும். சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு மெகாபோன் வச்சுட்டு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை 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 4 தடவை கத்திட்டா மகிமை உண்டாயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க.
ஹலோ, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்கட்டும் நல்லா. அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை அப்படின்னு சொன்னா எல்லாம் மகிமை உண்டாயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. நல்லா வாழ்ந்தாலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுங்க. முன்ன இருந்ததை விட இப்ப நல்லா வாழ்ந்தா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். முன்ன தாழ்வான எண்ணங்கள் இருந்தது, ரொம்ப யூஸ்லெஸ் பர்சனா இருந்தோம், ஒன்னுத்துக்கும் உதவாத ஆளா இருந்தோம், சும்மா போனோம் வந்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் எந்திரிச்சு போனோம். இப்ப தரிசனத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இப்ப சொப்பனத்தோட வாழுகிறோம், இப்ப காரியங்களை விரும்புகிறோம், அதை அடைய நாடுகிறோம், அதுக்காக ஜெபிக்கிறோம், அதை அடைகிறோம், எல்லா இடைவெளிகளும் தாண்டி போய் அதை அடைகிறோம், வெல்லுகிறோம். இதை பார்க்கும் போது கடவுளுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அவன் பார்க்கிறவன் சொல்லுவான், என்னமோ ஆயிருக்குதா மனுஷனுக்கு, இப்படி இருக்க மாட்டான். இப்ப அப்படி இருக்கிறான். உள்ள கடவுள் வந்துட்டாரு, கடவுள் அவனை நடத்துறாரு, உன்னதமான லட்சியங்களை நோக்கங்களை அவனுக்கு தர்றாரு. அவன் அதனாலதான் உயர்றான். அவனுடைய கடவுள் பெரியவர், அவனை எங்கேயோ கூட்டு போறாரு, அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறாருன்றத வெளியே தெரியணும். சிலர் எல்லாம் முழிக்கிறாங்க, என்னையா சும்மா கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு போலான்னு வந்த, போட்டு உலுக்கி எடுக்கிறீங்களே, இதெல்லாம் பண்ணணுமா? நானு கூடவே மனைவி கூட்டின்னு வந்து இப்ப சொல்லி தரீங்க வீடு வாங்கணும்னு. நான் ஒன்னும் சொல்லி தரலங்க, சும்மா அந்த ஆளை கிளப்பி விட்டீங்கய்யா. நான் ஒன்னும் கிளப்புற ஆளும் கிடையாது. நான் ஒன்னே ஒன்னதான் கிளப்புறேன். கடவுள் உங்களை எப்படி உண்டாக்கி இருக்கிறாருன்னு யோசித்து பாருங்க. உங்களுக்கு எதுக்கு மனசை கொடுத்திருக்காருன்னு யோசித்து பாருங்க. கனவு காணக்கூடியவர்களா அவங்கள உண்டாக்கி இருக்காருன்னு யோசித்து பாருங்க. சொப்பனங்களை தரிசனங்களை உடையவர்களா இருக்க முடியாது அவங்களை உண்டாக்கி இருக்காருன்னு யோசித்து பாருங்க. வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களின் நோக்கங்களை வைக்கக்கூடியவர்களாக, அதை அடையக்கூடியவர்களாக உண்டாக்கி இருக்காருன்னு யோசித்து பாருங்க. ஒரு காரியத்தை விரும்பி அதை நாடி அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா கடவுள் உங்களை வைத்திருக்கிறார், உங்க மனதை அப்படி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் யோசிச்சு பார்க்காம டெய்லி சாப்பிட்டு படுத்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்களே, அதுதான் வேணான்ற. கொஞ்சம் யோசிங்க. ஹலோ, எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? என்னையா கொஞ்ச நேரம் தொழுதுகிட்டு போலான்னு வந்தேன். இதுதான் உண்மையான தொழுகை, சும்மா இப்படி இப்படின்றது தொழுகை இல்லை. நம்ம யாரு, நமக்கு எப்படிப்பட்ட மனசு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் நான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அப்படி மாறுறது தான் உண்மையான தொழுகை. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒரு நாளும் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டே, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும்
நமக்கு விரோதமாய் எழும்பும் ஒன்றும் வாய்க்காதே, ஒன்றும் வாய்க்காதே, என்றுமே ஜெயம்தானே, நமக்கு என்றுமே ஜெயம்தானே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு